அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறது இலந்த குளத்தில் வந்து நிற்கிறோம். இப்ராஹிம் சாஹிப் ஹாஜியார் ஹானிக்குள்ளே நிற்கிறோம். நாங்கள் ஏற்கனவே பிரதேச செயலாளர்கிட்ட போய் சந்தித்த நேரத்தில் இந்த காடு துப்புரவு பண்ணுற விஷயம் சம்பந்தமாக கொழும்புக்கு தகவல் அனுப்பிக்கிறதாகவும் வரம்புகள் உள்ள காணிகள் எல்லை கற்கள் உள்ள காணிகளை எங்களுக்கு கையளிக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். இப்படி இருக்கத்தக்கன இலந்த குளத்து விகாராதிபதியிற தலைமையீழ ஒரு தனிப்பட்ட நபர் அசிச மனுலையிற வாப்பா இப்ராஹிம் சாஹிப் ஹாஜியார் காணி 20 ஏக்கர் கிட்டத்தட்ட உள்ள காணியை இரவோடு இரவாக பின்பக்கத்திலிருந்து தள்ளி வராங்க. இதை காவலுக்கு போன மக்கள் போய் தகவல் கொடுத்து தான் வந்து இங்கே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஏக்கர் துப்புரவு பண்ணப்பட்டிருக்குது. இது பெரிய ஒரு அநியாயமாக இருக்குது. பிரதேச செயலாளர்கிட்ட தொடர்பு கொண்டு அசிஸ் மூலை கதைச்சிருக்கிறார். அவர் சொல்லிதான் நான் பெர்மிஷன் கொடுக்க இல்லைன்னு சொல்லி. பிறகு இது சம்பந்தமாக போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டு நிலைநிறுத்த சொல்லப்பட்டிருந்தும் அவங்க இந்த எங்களுக்கு முன்னுக்கு அந்த வால் போட்டு அறுத்து அந்த டோசர் போட்டு தள்ளுறாங்க. இது பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுற ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்குறேன் இதை. எனவே உயர் அதிகாரிகள் எம்பிமார்கள் இதை உடனடியாக இடைநிறுத்தப்பட வரத்துக்கு வரவணும் வந்து பார்க்கணும். பெரிய ஒரு அநியாயம் நடக்குது இடத்துல. எங்களோட பூர்வீகமான சொத்துக்கள் நாங்கள் குடியிருந்த இந்த இலந்தக்குளம் ஊர் 67ஆம் ஆண்டுல இந்த பாடசாலை கட்டப்பட்டிருந்த ஊர், இந்த ஊரில் ஆர்டிஎஸ் இருந்த ஊர், இந்த ஊர் ஒரு அபிவிருத்தி சங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட ஒரு கிராமம். அப்படி இருந்தும் இந்த கிராமத்தில் உள்ள கூனாப்பாண்டு சொல்கிற பக்கீர் மேதின் அவர்களுடைய மூத்த மகள்ற காணியே இந்த சாது வந்து இப்படியான திட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதனை பிரதேச செயலாளர் முக்கியமாக கவனம் செலுத்தி உடனடியாக இதனை இடைநிறுத்த வேண்டும் என்று நான் இந்த குஜோலி வாழ் மக்கள் சார்பாக முன்னாள் பிரதேச உறுப்பினர் என்ற வகையிலே கேட்டுக்கொள்கிறேன். இது பெரிய ஒரு அநியாயம் ஆகிறது. இதனை உயர் அதிகாரிகள் நீங்கள் இடைநிறுத்த தவறும் பட்சத்தில் ஊர் மக்கள் அனைவரும் இடத்துக்கு வந்து நாங்கள் பெரிய ஒரு பிரச்சனை எடுப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது பெரிய ஒரு அநியாயம். எங்களுக்கு ஒரு கம்ப கூட வெட்ட இல்லாத சூழ்நிலையில், ஒரு மண்பட்டிக்கு புடிய கூட வெட்டி கொள்ள இல்லாத சூழ்நிலையில் பாருங்க எத்தனை மரத்தை அழிஞ்சிருக்கிறாங்களே. இது நாங்கள் இப்படி வெட்டியிருந்தால் இந்த நேரம் ஃபாரஸ்ட் வந்து எங்களை கொண்டு போய் அழைச்சிருப்பாங்க. இது பெரிய ஒரு அநியாயம். இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இங்கே எம்பிமார்கள் கூட தேர்தல் நேரத்தில் அங்கே வாராங்க. இதை எல்லாரும் கவனத்தில் கொள்ளணும். இன்ஷால்லா இந்த முறை எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் மிக பிரச்சனையாக எடுப்போம் இது அந்த விஷயங்களில். ஆகவே இந்த கவனம் செலுத்தி எங்களோட வந்து எந்த எம்பி தொடர்பு கொள்ளாரோ அவரோட தான் நாங்கள் நிற்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே அல்லாவுக்காக இந்த பூர்வீக சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் கட்டாயம் எங்களை உதவி செய்ய வேணும் என்று அல்லாஹ்கானை கேட்டுக்கொள்கிறேன். பிரதேச செயலாளர் முக்கியமாக ஒரு விஷயத்தை கேட்குறேன். சார், உங்கள்கிட்ட நாங்கள் பல தடவை வந்திருக்கிறோம் இந்த காணிகள் துப்புரவு தொடர்பாக. நீங்கள் எங்களுக்கு சொல்கிறது கொழும்பில் இருந்து அனுமதி வந்த பிறகு வரம்புள்ள காணிகள்லாம் உங்களுக்கு தருவோம் என்று. ஆனால் இங்கே வந்து பாருங்க எத்தனை வரம்பு அழிஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வரம்புகள் சார். அப்படி உள்ள பாவங்க, பெரிய பாவங்க வரம்புன்னு சொல்கிறது. ஆகவே இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு உடனடியாக உங்களோட அதிகாரியை அனுப்பி இதை இடைநிறுத்தணும் என்று தயவாக கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமாக நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கும் காத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போ ஜும்மாவுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுக்கு வருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நான் இப்ராஹிம் சாஹிப் அப்துல் ரஷீத் கதைக்கிறேன். நான் இந்த இலந்தக்குளம் குச்சோலியாங்குளம் என்ற இடத்துல நான் பிறந்தவன். 1970ஆம் ஆண்டு பிறந்து 1985ஆம் ஆண்டு இந்த இடத்துல இருந்து வன்செயல் காரணமாக நான் இடம்பெயர்ந்து குச்சோலிக்கு சென்று அதுக்கு பின்னால் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து உரோப்பத்தனை சென்று பிறகுதான் ஊருக்கு வந்து நாங்கள் சேர்ந்தனாங்க. அன்றிலிருந்து இதுவரைக்கும் எங்களை இந்த இடத்துக்கு குடியமர்த்தவும் இல்லை. எங்களை வயல்களை துப்புரவாக்குறதுக்கோ காணிகளை துப்புரவாக்குறதுக்கோ இந்த டிஎஸ்ஓ அதுக்கு மேற்கொண்ட அதிகாரிகளோ எம்பிமார்களோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை. எனவே இங்கே பாருங்கள், இன்றைக்கு பிச்சமகால் பன்சல சாது அவர்கள் மூலமாக இன்றைக்கு இந்த காணிகள் துப்புரவு செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு வயலன்று காணாமல் இருக்கிறதுக்கு வயல் வரம்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டு பெரிய ஒரு அநியாயம் இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த எம்பிமார்கள் அதே போல் பிரதேச செயலாளர் போன்றவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக நேற்று நாங்கள் வீடியோ எடுத்து ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பினோம். செயலகம் மூலமாக கிழக்கு மாகாண டிஐஜி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அவரோட பேசி உடனடியாக போலீஸில் என்ட்ரி போடுமாறு சொல்லி நாங்கள் என்ட்ரி போட்டோம். என்ட்ரி போட்டும் அதுக்கு பின்னால் இன்றைக்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலைமையை கவனிப்பது யார்? நாங்கள் உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்க முடியும். அதுக்கு மேற்கொண்ட நடவடிக்கையை அந்த அதிகாரிகள் தான் எடுக்க வேண்டுமே தவிர பொதுமக்கள் நாங்கள் எடுக்க போனால் கைகலப்பு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். எனவே தயவு செய்து இந்த அதிகாரிகள் அதே போல பிரதேச செயலாளர் அவர்கள் உடனடியாக வந்து இந்த வேலை திட்டத்தை உடனடியாக நிப்பாட்டுமாறு உங்களை மிகவும் அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெரிய ஒரு பிரச்சனை கலவரம் ஏற்படுவதற்கு முன்னால
தடுக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதோ பாருங்கள், சொல்லியும் மீறி இந்த இதோ வாள் மூலமாக, மிஷின் வாள் மூலம் துப்புரவு செய்யப்படுகிறது. அதே போல ஜேசிபி இந்த வந்து கொண்டிருக்கிறது மிகுதி இடங்களை துப்புரவு செய்வதற்கு. எனவே அதிகாரிகள் உடனடியாக வந்து இந்த வேலையை உடனடியாக நிறுத்துமாறு உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். இதோ பாருங்கள், ஜேசிபி வந்து கொண்டிருக்கிறது, ஜேசிபி வேலை செய்கிறது. இந்த அநியாயத்தில் உடனடியாக இந்த அதிகாரிகள் கண்ணூடாக பார்த்து இதை தடை செய்யுமாறு உங்களை மிக பணிவாக மீண்டும் பொதுமக்கள் சார்பாக கேட்கிறோம். பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் அடுத்த கட்டமாக இதை தடுப்பதற்கு அதிக பொதுமக்கள் வர இருக்கிறார்கள். எனவே உடனடியாக வந்து இந்த வேலையை தடை செய்யுமாறு உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாம். நம்பர் வேண்டும். ஓ எடுத்து யாரு